எப்படி தப்பிச்சானே தெரியலையே. இந்த டலக்ஸ் பாண்டியனை ஏமாத்திட்டு ஒருத்தன் தப்பிச்சிருக்கான், விட மாட்டேன். ஐயோ, டிசிபி லைன்ல வர்றாரு. ஹலோ டிசிபி பேசுறேன் சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். டிசிபி பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஐயா, இந்த மாசம் ஏதாவது கேஸ் முடிச்சியா இல்லையா? பிடிச்சிடும் சார். இப்பதான் சார் ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். பிடிச்சிடும் சார். பிடிச்சிருவியா? கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். இந்த மீஞ்சூர்ல லாலா கடையில லட்டு திருந்த கேஸ் என்ன ஆச்சு? மீஞ்சூர்ல லாலா கடையில லட்டு தின்ன கேஸ் அது நிலுவையில் இருக்கு சார். அதை எப்படியாவது பிடிச்சிருவோம் சார். எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அந்த லாலா கடைக்காரன் போன் கூட கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே சார். அங்க வரைக்கும் வந்துட்டானா சார்? சரிங்க சார், நான் பிடிச்சிடறேன் சார். கண்டிப்பா பிடிச்சிடறேன் சார். சார் சார் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன் சார். ஏற்கனவே தண்ணி இல்லாத காட்டில் தான் சார் இருக்கேன். இங்கேயே குடிக்க தண்ணி கொண்டு வந்து போட மாட்டேங்கிறாங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் எப்படியாவது கேஸ் பிடிச்சிடறேன் சார். நீக்குள்ள அந்த கேஸ் முடிக்கிற வழி கண்டிப்பா சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆஹா, லாலா கடையில் லட்டு தின்ன கேஸ் வரைக்கும் டிசிபிக்கு போயிருக்கேன். எப்படியாவது கேஸ் பிடிச்சிடணும். ஏற்கனவே இல்லைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கேன் அந்த ஆளு. யார் யாரு போய் அப்படியே என்ன பண்றது இல்லையே. இந்த உயர் பதவியில் இருந்தாலே அவங்களுக்கு பயப்பட முடியாது இருக்கியா. எவனாவது ஒரு கேஸை பிடிச்சாகணுமே. பிடிக்கிறான் டலக்ஸ் பாண்டியன், பிடிக்கிறடா. A few moments later. சார், நான் போயிடுறேன் சார். சார் சார் போயிடுறேன் சார். ஏய், பேசாத. டிசிபி நீ வாட்சா கேன்சல் பண்ற. உன்னை பத்தி ஒரு முக்கிய ஆதாரம் கிடைச்சிருக்கு. மார்ச் 5ஆம் தேதி நீ லாலா கடை போயிருக்க சார். போகல சார். அங்க லட்டு திருடி இருக்க. போகல சார். அதற்கான எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமே எங்க இருக்கு? உண்மையிலே நான் எடுக்கல சார். எடுத்திருக்க? இல்ல சார். அதற்கான எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமும் இதுல இருக்கு. சொல்லு, மார்ச் 5ஆம் தேதி லாலா கடை போய் லட்டு திருடியா? சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. நான் திருடுனது உண்மைதான் சார். ஆனா அது லட்டு இல்லை சார், பூந்தி சார். நீ லட்டு தேடிருக்க, ஆனா வாயில வைக்கும் போது அது பூந்தியா மாறிடுச்சு. அந்த லாலா கடை லட்டு திருடின மேட்ல உன் கூட சம்பந்தப்பட்ட அந்த பெரிய பெரிய கேங்ஸ்டர் யாருன்னு சொல்லு. இப்ப எனக்கு தெரிஞ்சாங்க. சொல்லு. சார், இல்லாத கேட்டா நான் எப்படி சார் சொல்லுவேன்? செஞ்சிருக்கிய. இதுல ஏகப்பட்ட பேர் சேர்ந்து ஒன்னா செஞ்சிருக்கிய. இதுல நீ மட்டும் தான் சிக்கிருக்க. மீது எத்தனை பேர் இருக்காங்க? உன் கூட சேர்ந்த குரூப் எத்தனை பேர் இருக்காங்க? சொல்றேன் சார். எல்லா கீர்த்தி எனக்கு வந்தாங்க. சொல்றேன் சார். சொல்லு. பின்னாடி பேசுங்க சார். எச்ச தெரியுது. என்கிட்டே வேலை காமிக்கியா? நான் ½ hour டைம் தரேன். உன் கூட சம்பந்தப்பட்ட கேங்ஸ்டர் அத்தனை பேர் எனக்கு ஃபுட் புட் வைக்கணும். சார், ஆஃப் டே கொடுத்தாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஒன்றும் தெரியாமையா? ஒன்றும் தெரியாமையா அவ்வளவு பெரிய கடையில பூட்டை உடைச்சு லட்டு திருடிய? சார், லட்டுல சார் பூந்தி தான் சார். ஏய், நீ திருடினது லெட்டரா? அது வாயில போகும்போது பூந்தியா மாறிடுச்சு. அந்த கதையில எனக்கு தெரியும். சொல்லு, இது எத்தனை நாள் பிளான்? இதுல சம்பந்தப்பட்ட மொத்த கேங் எத்தனை பேரு? எவ்வளவு நாளா பிளான் பண்ணீங்க? சொல்லு. சொல்றேன் சார். சொல்லு. நிறைய பிளான்லாம் இல்லை சார். சடனா பிளான் பண்ணதா சார். சடனா? சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். பசி எடுக்குது. லட்டு கடையை பார்த்தேன். கொஞ்சம் புட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன் சார். நம்பவே மாட்டேன். இது சாதாரண கிடையாதா? இது பெரிய கேஸ். நீ உண்மை சொல்ற வரைக்கும் ஒரு வாரம் உன்னை உள்ள வச்சு வெளிப்பட்டா சார், இவ்வளவு பெரிய கசாம எனக்கு தெரியாம போச்சு சார். தெரிஞ்சா அந்த பக்கமே கடைக்கு வந்துருக்க மாட்டேங்கிறாங்க. நான் விட்டுருங்க சார், சொல்லிடுறேன் சார். விட முடியாதா? இது டிசிபி எனக்கு கொடுத்தது பெரிய சவால்டா. இந்த கேஸை நான் முடிக்காம மாட்டேன்டா. ஏய், இன்னும் 23 ஹவர்ஸ்ல இந்த மீஞ்சூர் லாலா கடை கேஸை முடிக்காம விட மாட்டேன்டா. அதுதான் சார் 23 எல்லாம் 24 ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் 1 hour பாஸ்டா. ஏய், முடிக்காம விட மாட்டேன்டா.